அப்போ கானா தான் பிடிக்குமே, இப்போ மெலடியும் பிடிக்குதே. ஸோ இந்த பாட்டு நான் எதுக்கு பாடினா, இது மாதிரி தான் நாளுக்கு நாள், மாசத்துக்கு மாசம், வருஷத்துக்கு வருஷம் கஸ்டமரோட ப்ரிஃபரன்சஸ் மாறிட்டே இருக்கும். ஸோ இதை நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்றது? எவ்ரி இயர் ஒரு கஸ்டமர் ப்ரிஃபரன்ஸ் ஆடிட் நீங்க நடத்துங்க. உங்க கஸ்டமரோட லைக்கிங்ஸ், உங்க கஸ்டமரோட லைக்ஸ், டிஸ்லைக்ஸ் எப்படி ஓவர் தி இயர்ஸ் மாறிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கஸ்டமர் ப்ரிஃபரன்ஸ் ஆடிட்ல உங்களுக்கு நல்லாவே தெரிய வந்துடும். ஸோ இதுக்கு நான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தரணும்னா, நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கீங்கன்னா வருஷம் உங்களோட கஸ்டமர் ப்ரிஃபரன்ஸோட சர்வே நீங்க எடுக்கணும். இந்த டேட்டா வந்து உங்களுக்கு ஜொமேட்டோல கேட்டா கூட கிடைச்சிடும். சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு பர்கர்ஸ் நிறைய விக்கிறீங்கன்னா கஸ்டமர்ஸோட ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த வருஷத்துல இருந்து அடுத்த வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது பீட்சாஸ்க்கு அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்து ஸ்விட்ச் ஆயிருக்கலாம். பீட்சாவும் ஒரு அரைடு ப்ராடக்ட்டா நீங்க செல் பண்ண ஆரம்பிச்சீங்க ஒரு ரெஸ்டாரண்ட்லனாக்கா அந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி உங்களால மார்க்கெட்டை கேப்சர் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு எஸ்டாப்லிஷ்டான கஸ்டமர் பேஸ் இருக்குன்னா அவங்களோட ப்ரிஃபரன்சஸ் ஸ்டடி பண்ணி எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை அதுக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிறீங்களோ உங்க காம்படிட்டர்ஸால உங்களோட மார்க்கெட் ஷேரை கேப்சர் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இன்ஃபேக்ட் உங்களால உங்களோட மார்க்கெட் ஷேரை கேப்சர் பண்ணவே முடியாது. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு கஸ்டமர் பேஸ் இருக்குது. அந்த கஸ்டமர் பேஸை எந்த காரணத்துக்கு முன்னட்டும் நீங்க விட்டு தர மாட்டீங்க. அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை நீங்க எவால்வ் பண்ணிக்கிறீங்கன்னா எந்த காம்படிட்டரால உள்ள வந்து உங்களோட மார்க்கெட்டை கேப்சர் பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? யாராலையுமே முடியாது. சோ அதனால தான் கஸ்டமர் ப்ரிஃபரன்ஸ் சர்வே ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட பிசினஸ்ல எவ்வளவுக்கு எவ்வளோ ஃபிங்கர் டிப்ல உங்களோட கஸ்டமரை பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளோ ரொம்ப ஈஸியா உங்களால காம்படிட்டர்ஸை விலகி வைக்க முடியும் கேப்சர் பண்றதுல இருந்து. சோ எவ்வளவு நல்லா உங்களோட கஸ்டமரை நீங்க புரிஞ்சு வச்சுக்கிறீங்களோ அவ்வளவு நல்லா உங்களோட பிசினஸ் உங்களால எஸ்டாப்லிஷ் பண்ண முடியும். So if business is a relationship, the success of the relationship lies in understanding the preferences of your customer. So இந்த வீடியோவை பார்த்துட்டு ஆக்ஷன் எடுக்கணும்னா ஒரு கஸ்டமர் சர்வே ரிப்போர்ட் ஃபார்ம் ரெடி பண்ணுங்க. அதை உங்களோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கு அனுப்பி அவங்களோட ப்ரிஃபரன்சஸ் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு, அவங்க என்ன ப்ரிஃபர் பண்றாங்கன்றத கத்துக்கிட்டு அதை அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை எவால்வ் பண்ண முடியுமான்னு ஸ்டடி பண்ணுங்க. It will give you a lot of insights in your business.